السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தாராக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அரியங்களின் ரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது ஈருலக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப் போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் நேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து ரபீஉல் அவ்வல் மாதம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமான ஒரு மாதமாக இருப்பதால் தொடர்ந்து நாயகத்தை குறித்து ஜுமாக்களிலே ஒவ்வொரு தலைப்புகளிலே பேசி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய ஜுமாவிலே இறுதி கூறலின் இறுதி நாட்கள் என்ற ஒரு தலைப்பில் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே நாம் இருப்பதால் நபியினுடைய இறுதி நாட்களை குறித்து அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்பு அவர்கள் இருந்த அந்த சூழலை குறித்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் மட்டுமல்ல இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். எப்படி ரபீஉல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உதித்தார்களோ பிறந்தார்களோ, அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததும் அதே ரபீஉல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் நேரம், அதாவது துஹாவுடைய நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு நிறைய படிப்பினை பாடங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே 63 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 63 ஆண்டுகள் கழித்து அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறைந்துதான் போயிருக்கிறார்கள். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகம் சார்ந்த அனைத்தும் ஒரு நாளில் அழியக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று குர்ஆனில் இன்னொரு வசனம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் மரணிக்கக்கூடியதாக, இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் பெற்றோர்களோடு இருக்கலாம், மனைவி மக்களோடு இருக்கலாம்,
உடன் பிறப்புகளோடு இருக்கலாம், நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற பொருளாதாரங்களோடு காசு பணங்களோடு இருக்கலாம். ஆனால் இது எதுவும் நிரந்தரம் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அந்த மௌத் நம்மை வந்து அடைந்தே தீரும். அந்த நேரத்தில் நாம் தனிமைப்படுத்த இருக்கிறோம். நாம் யார் யாருடனோ சேர்ந்து இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள், அந்த ஒரு நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எந்த நொடியில் எந்த நாளில் வேண்டுமானாலும் அந்த ஒரு நாள் நம்மில் ஒவ்வொருத்தருக்கும் வர இருக்கிறது. அது வந்துவிட்டது என்றால் நாம் தனிமைதான். யாரும் இல்லை நம்முடன். அந்த தனிமைப்படுத்துவதற்கு முன்பாகவே இறைவனை நேசித்து அவனுடைய ரசூலை நேசித்து இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே சிறந்த தூதராக இருக்கிற, உலகத்திலே சிறந்த ரசூலாக இருக்கிற, உலகத்திலே சிறந்த மனிதராக இருக்கிற, உலகத்தில் அல்லாஹ்வினுடைய படைப்பிலே சிறந்த படைப்பாக இருக்கிற ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே மரணம் விட்டு வைக்கவில்லை. இந்த உலகத்தில் மரணம் யாரை விட்டு வைத்திருக்கிறது? யாரையும் விட்டு வைக்காது. ஒவ்வொருத்தரையும் அது பிடித்தே தீரும். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த மரண நேரம் என்பது அவர்களை நெருங்குகிறது. அந்த மரண நேரத்தை பற்றி முன்னறிவிப்பை இறைவன் முன்னறிவிப்பாக நமக்கு அறிவித்து காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டங்கள், அவருடைய வஃபாத்துடைய நேரங்கள் நெருங்குகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஒவ்வொரு முறையும் வருடத்திற்கு ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரமலானுடைய மாதத்திலே முழு குர்ஆனையும் நாயகத்திடம் ஓதி காட்டிவிட்டு போவார்கள். ஏனென்றால் முன்பு ஒவ்வொரு வசனங்களாக, ஒவ்வொரு சூறாக்களாக வஹீயின் மூலமாக நபிக்கு இறைவனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து அருளப்பட்ட அல் குர்ஆனை ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை முழுவதுமாக ஓதி காட்டிவிட்டு போகக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வருடம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 2 முறை ஓதி காட்டுகிறார்கள். ஏன்? மரணம் நெருங்குகிறது என்றால் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், இறைவனை நெருங்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை காட்டும் முகமாக அதிகமான அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே 2 முறை குர்ஆன் ஓதி காட்டப்படுகிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, அதே ஹிஜ்ரி 10ஆம் வருடம் ரமலான் மாதம் வருகிறது. ரமலான் மாதம் எப்பொழுதுமே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் மஸ்ஜிதிலே இத்திகாஃப் இருப்பார்கள். அந்த ரமலானிலே 20 நாட்கள் இத்திகாஃப் இருக்கிறார்கள். அவருடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்பதை இறைவன் முன்னறிவிப்பு செய்யும் முகமாக இது போன்ற நிகழ்வுகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பொதுவாகவே இந்த முன்னறிவிப்புகள் என்பது, மரணத்தினுடைய முன் அறிவிப்புகள் என்பது நல்லடியார்களுக்கு தான் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்றே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகுவதை, வஃபாத் ஆகுவதை இறைவன் முன்னறிவிப்பு மூலமாக நிறைய விஷயங்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் காட்டிக் கொடுக்கிறார். அவருடைய மரணத்தை அவர்கள் முன்கூட்டியே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொண்டு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஹிஜ்ரி 10ஆம் வருடம், ஹிஜ்ரி 10ஆம் வருடம் யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மார்க்க பிரச்சாரத்திற்காக வேண்டி யமன் தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். மதீனாவிலிருந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அனுப்புகின்ற பொழுது நிறைய பல்வேறு உபதேசங்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அந்த உபதேசங்கள் எல்லாம் செய்துவிட்டு முஆத் இப்னு ஜபல் அவருடைய குதிரைகளை ஏறி யமன் தேசத்திற்கு புறப்படுவதற்கு குதிரைகளை ஏறி புறப்படுகிறார். புறப்படுகின்ற பொழுது அவர் யமன் தேசத்தை நோக்கி புறப்படுகிறார். அந்த குதிரையிலே அவர் குதிரையின் மேல் இருக்கிறார். அந்த தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்துவிட்டு அவர் குதிரைக்கு பின்னாலே நடந்து செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சொல்றார்கள், முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் யமன் தேசத்திற்கு போகிறீர்கள், மார்க்கத்திற்காக வேண்டி போகிறீர்கள். நீங்கள் அடுத்த முறை மதீனாவை நோக்கி வருகின்ற பொழுது நிச்சயமாக மதீனாவிலே ஒருவேளை என்னுடைய மஸ்ஜிதை நீங்கள் பார்க்கலாம், அடுத்ததாக என்னுடைய கபரை தான் நீங்கள் பார்க்க முடியும்.
என்னை பார்க்க முடியாது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலிடத்திலே குதிரைக்கு பின்னால் நடந்து கொண்டே சொல்கிறார்கள். இதை தாங்க முடியாமல் முஆத் இப்னு ஜபல் குதிரையிலிருந்து கீழே இறங்கினார்கள். இறங்கி அப்படியே கதறி கதறி அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன சொல்கிறீர்கள்? அடுத்த முறை வருகின்ற பொழுது உங்களுடைய கபரைத்தான் நான் பார்ப்பேனா என்று அழுகிறார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை பார்த்து தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். திருப்பி கொண்டு விட்டு அவர் ரொம்ப நேரம் அழுது கொண்டிருக்கிறார். முஆத் இப்னு ஜபல் திடீரென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய முகத்தை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலே, எதற்காக அழுகிறீர்கள்? என்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் அழுகிறீர்களா? என்னை பார்க்க முடியாமல் போய்விடுமே என்று அழுகிறீர்களா? நீங்கள் ஏன் அழுக வேண்டும்? எதற்காக அழுக வேண்டும்? நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, யமனில் இருந்தாலும் சரி, மதீனாவில் இருந்தாலும் சரி, மக்காவில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அச்சப்படுங்கள். அல்லாஹ்வை உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வை பயப்பட்டு வாழுங்கள். அப்படி வாழ்ந்தால் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நான் உங்களை பார்த்துக் கொண்டே இருப்பேன் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது நபியினுடைய அந்த இறுதி நாட்களிலே நிறைய நிகழ்வுகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஹஜ், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள். அதுதான் நபியினுடைய கடைசி ஹஜ். அந்த ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே இருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே இருக்கின்ற பொழுது முஃமினான மக்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு நிறைய உபதேசங்களை செய்கிறார்கள். அந்த மக்கள் சஹாபாக்களுக்கு, அந்த முஃமினானவர்களுக்கு மார்க்க சம்பந்தமான நிறைய பயான்களை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பயான் செய்கிறார்கள். அதில் முதலாவதாக அவர்கள் சொன்ன விஷயம், நபியினுடைய இறுதி நேரம் நெருங்குவதற்கு முன்பாக இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் உரையாற்றுகின்ற அந்த கடைசி பயானிலே அவர்கள் ஆரம்பித்த முதல் விஷயம் சொன்னார்கள், இந்த நகரம், மக்கா நகரம் என்பது எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறது. ஆம், எல்லோரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மக்கா நகரம் தான் உலகத்தில் வைத்தே புனித ஸ்தலமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் என்பது இருக்கிறது, ஹஜ்ஜுடைய காலகட்டங்கள், அரபாவுடைய தினம், நாட்களிலே சிறந்த நாட்களாக இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய நாட்களும் இந்த அரபாவுடைய தினமும் இதைவிட அல்லாஹ்விடத்தில், இந்த மக்காவை விட, இந்த இடத்தை விட, இந்த நாளை விட அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானது ஒரு முஃமினுடைய மானம், மரியாதை, கண்ணியம். அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே, ஜனங்களே என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்கின்ற பொழுது முதலாவது உபதேசமாக செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு முஃமினுடைய மானம், மரியாதை, கண்ணியங்கள் இன்றைக்கு மதிக்கப்படுவதில்லை. ஒரு முஃமினுடன் நன்றாக பேசி உறவாடுவார்கள், அவர்கள் அந்த பக்கம் போய்விட்டால் ஃபித்னா பேசுவார்கள், அவர்களை பற்றி குற்றம் குறைகளை பேசுவார்கள், இழிவான சொற்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரைகளை சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மக்காவை விட, அரபாவுடைய தினத்தை விட, துல்ஹஜ் நாட்களை விட ஒரு முஃமினுடைய மானம், மரியாதை, கண்ணியம் உயர்ந்ததாக இருக்கிறது. அதை யாரும் குலைத்து விட வேண்டாம் என்று முதல் அந்த பேருரையிலே முதலாவது விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தங்களுடைய இறுதி நேரத்தை தெரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த முஃமினானவர்களுக்கு நிறைய உபதேசங்களை சொன்னார்கள். அடுத்த உபதேசமாக சொன்னார்கள், பெண்கள் என்பவர்கள் இருக்கிறார்களே, பெண்கள், ஒழுக்கமான பெண்கள், ஹயாவுடைய, வெட்கமுடைய பெண்கள் இருக்கிறார்களே, இந்த மார்க்கத்திலே ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள், இந்த தீனிலே ரொம்ப மதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று தீன் பற்றுள்ள ஈமானுடைய பெண்களை பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே பேசுகிறார்கள். அடுத்து சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் யா அய்யுஹன்னாஸ், ஓ ஜனங்களே, முஃமின்களே, அல்லாஹ்வினுடைய படைப்புகளே, என்னுடைய உம்மத்துகளே என்று அவ்வப்பொழுது எச்சரிக்கை செய்து கொண்டு கவனமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள் என்று சொல்லிக் கொண்டு அடுத்து சொன்னார்கள், யாரும் வட்டியில் சம்பந்தப்படாதீர்கள், யாரும் வட்டி உண்ணாதீர்கள் என்று சொல்கிறார்கள், யாரும் சினாவின் பக்கம், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், யாரும் கொலை கொள்ளையில் ஈடுபடாதீர்கள். ஏன் இவ்வளவு பாவத்திலே நீங்கள் மூழ்கி போய்விட்டீர்கள்? பாவங்கள் அனைத்தையும் விட்டு நீங்கள் புனிதமானவர்களாக மாற வேண்டும்
என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே நிறைய உபதேசங்களை தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே, தங்களுடைய வஃபாத்தில் இருக்கின்ற அந்த இறுதி நாட்களே, கடைசி ஹஜ்ஜிலே நிறைய உபதேசங்களை இதுவெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அடுத்த முறை ஹஜ்ஜிலே நீங்கள் இங்கு எத்தனை ஹாஜிகள் இருக்கிறீர்களோ இதில் நீங்கள் உங்களில் பலர் இந்த ஹஜ்ஜுக்கு வரலாம், தவாப் செய்யலாம், மினாவுக்கு வரலாம், அரஃபாவிலே தங்கலாம். நீங்கள் அடுத்த முறை உங்களில் எத்தனையோ பேர் வரலாம், ஆனால் அடுத்த முறை இந்த ஹஜ்ஜில் என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை. அதனால் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஹஜ் முடிவு பெறுகிறது. ஹஜ் முடிவு பெற்று வருகின்ற பொழுது சூரத்துன் நஸ்ர் இறங்குகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. சூரத்துன் நஸ்ர் இறங்குகிறது. அந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் நிறைவு செய்து விட்டீர்கள், உங்களை எதற்காக இந்த உலகத்திற்கு நான் அனுப்பினேனோ அதை நீங்கள் சரிவர செய்து விட்டீர்கள் என்ற ஒரு அதை காட்டும் முகமாக தஃசீர்கள் சொல்கிறது. நாயகத்தினுடைய, அதாவது அவர்கள் வந்த நோக்கம் முடிந்து விட்டது என்ற தஃசீர்களிலே அந்த சூராவுக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். எல்லா மக்களும் அதை கேட்டார்கள். அந்த சூரா இறங்கியவுடன் அங்கு இருந்த நிறைய சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். நாயகம் எதற்காக வந்தார்களோ அந்த காரியம் வெற்றி பெற்று விட்டது, அது நடந்து விட்டது என்று அல்லாஹ் சூராவை இறக்கிவிட்டான், வசனம் இறங்கிவிட்டது என்று அங்கு கூடியிருந்த முஃமின்களும் சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் கவலைப்பட்டு அழுகிறார்கள். எல்லா முஃமினானவர்களும் கேட்டார்கள், என்ன நாயகம் வந்ததினுடைய நோக்கம் அந்த வெற்றி வந்துவிட்டது என்றுதானே இறைவன் சூராவை வசனத்தை இறங்கி இருக்கிறார், இது சந்தோஷமான ஒரு செய்தி தானே, இதற்காக நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு புரியவில்லையா, உங்களுக்கு புரியவில்லையா, அந்த சூராவிலே அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பது உங்களுக்கு முழுமையாக புரியவில்லையா? நாயகம் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் நிறைவேறிவிட்டது. அப்படி என்றால் நாயகத்திற்கு இந்த உலகத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்கள் வஃபாத்தாக போகிறார்கள் என்பதைத்தான் அந்த சூராவின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சொல்கிறான். அதற்காகத்தான் நான் அழுகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சூரா இறங்கிய பின்பு மற்றொரு வசனமும் இறங்குகிறது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா. இந்த மார்க்கம் பரிபூரணம் அடைந்து விட்டது. இறுதி தூதரால் இந்த மார்க்கம், இஸ்லாம், இந்த தீன், இதில் இனி எதையும் சேர்ப்பதற்கு இல்லை, இதில் எதையும் உருவாக்குவதற்கு இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தில் என்னென்ன கொடுக்கப்பட வேண்டுமோ எதையெல்லாம் பின்பற்றி பிற்காலத்தில் என்னுடைய அடியார்கள், இந்த நபியினுடைய உம்மத்துகள் பின்பற்றி வாழ்ந்தால் வெற்றி அடைவார்களோ முழுவதுமாக இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணம் அடைய செய்து விட்டேன் இந்த நாயகத்தால் என்ற வசனமும் இறங்குகிறது. வசனமும் இறங்குகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், நான் இந்த உலகத்தை விட நான் மறுமையை அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு இது ஒன்றுமே இல்லை, நான் மறுமை நாடுகிறேன், அதற்காக நான் தயாராகிவிட்டேன் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறுதி நாட்கள், அந்த இறுதி நாட்களிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. 5 நாட்கள் இருக்கின்ற பொழுது ஒரு லுகருடைய நேரம், லுகருக்கு முன்பு லுகருடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் முஃமினானவர்கள் சஹாபாக்கள் அனைவர்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், அருமை தோழர்களே, முஃமினானவர்களே, யா அய்யுஹன்னாஸ், உங்களில் யாரேனும் என்னை பழி தீர்க்கக்கூடியவர்கள் இருந்தால் என்னை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். முஃமினானவர்களே, என்னுடைய அருமை தோழர்களே, உங்களில் நான் யாரை அதிகம் நேசிக்கிறேன் என்றால், உங்களில் யாரை நான் அதிகம் விரும்புகிறேன் என்றால், என்னை பழிக்கு பழி வாங்கக்கூடியவர்களை நான் விரும்புகிறேன். என்னை ஏதாவது பழி வாங்கக்கூடியது இருக்கிறதா? பழி வாங்கி விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் பழி வாங்கிவிட்டால் அந்த விரோதம், குரோதம் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். இது சின்ன காரியம்.
நீங்கள் பழி வாங்கிவிட்டால் நான் செய்ததற்கு பகரம் தான் செய்ய போகிறீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே இந்த விரோதத்திற்கும் இந்த குரோதத்திற்கும் பயங்கரமான தண்டனை கிடைக்கும். அதனால் என்னை பழி தீர்க்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதானே. நம்ம பேச்சுவாங்க கூட சொல்லிடுவோம், அந்த ஆளுங்கெல்லாம் பேசினா நம்ம ஒண்ணு பேசினா அதுக்கு பதில் கொடுப்பாரு, நம்ம அடிச்சுட்டோம்னா அவங்க அடிச்சிருவாரு. பழிக்கு பழிதான். நல்ல மனுஷனே இல்லை, அப்படி இல்லை. பழிக்கு பழி வாங்கக்கூடியவர்கள் தான் நல்ல மனுஷனாக இருக்க முடியும். ஏன்னு சொன்னா இந்த உலகத்தோட அது முடிஞ்சு போச்சு. அவர் இந்த வார்த்தை சொன்னார், நான் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு விட்டு அது பெரிய கூலி, பழி வாங்காம. ஆனால் சிலர் என்ன செய்வார்கள், என்னை பேசினாலும் சரி என்னை அடித்தாலும் சரி நான் ஒன்றும் பேச மாட்டேன் என்று மௌனமாக போவார்கள். ஆனால் அவர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நேரம் பார்த்து கொண்டிருப்பார்கள், குத்துவதற்கு தாக்குவதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு சரியான பழி வாங்கி விடுவார்கள். அதனால் அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பழி வாங்கக்கூடியவர்கள் இருந்தால் பழி வாங்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக உங்களில் அடுத்து அப்படியே கேட்கிறார்கள், உங்களில் யாருக்கே நான் கடன் பட்டிருக்கேன், பழி வாங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்கள் சொன்னால் ஒரு சில சகாபாக்கள் எதிர்த்துட்டாங்க. நம்ம நிறைய பயான்களை கேள்விப்பட்டிருப்போம். உகாஷ் ரலியல்லாஹு போன்றவங்க ஒரு முறை நாங்க போயிட்டு சாட்டை மேல பட்டுச்சு என்று அந்த வரலாறுகள் நிறைய பயான்களை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில சகாபாக்கள் இருந்தார்கள், ஆனாலுமே ஒரு முறை நீங்கள் நான் ஒட்டகத்திலோ குதிரையிலோ நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது அதை அடிக்கின்ற பொழுது நீங்கள் என்னுடைய முதுகில் அடித்து விட்டீர்கள், அதற்கு நான் பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் 2-3 கட்டங்களிலே சகாபாக்கள் 2-3 சகாபாக்கள் அப்படி எழுந்து சொல்லி இருக்கிறார்கள். சொல்லி இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிய நோக்கம் என்ன, நாயகத்தை கட்டி தழுவ வேண்டும், நாயகத்தினுடைய அந்த அற்புதமான மேனியிலே முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அதை சொல்லி இருப்பார்கள், பழி வாங்குவதற்காக அல்ல. அடுத்து கேட்கிறார்கள், உங்களில் நான் யாருக்கேனும் கடன் பட்டிருக்கேனா, அதாவது கடன் பட்டிருந்தால் சொல்லுங்கள். நம்ம எல்லாம் யாராவது நம்ம குடும்பங்கள் யாராவது வஃபாத் ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், ஜனாஸா தொழுகைக்கு முன்னாடி என்னங்க வச்சுட்டு யாருக்காவது கடன் பட்டுதான் சொல்லுங்கன்னு கேட்போம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி என்பதை நம்முடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டாலும் கூட அவர்கள் எப்படி முன்மாதிரி, நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறார்கள். ஜனாசாவை வைத்துக் கொண்டல்ல, நம்முடைய ரூஹ் பிரிய போகிறது அல்லது இந்த உலகத்தை விட்டு நாம் போய்விடுவோம் என்று இருந்தால் முன்கூட்டியே என்னங்க எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சுக்கங்கன்னு சொல்லி நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். உங்களில் யாருக்கே நான் கடன் பட்டிருக்கேனா, ஒரு சஹாபி இருந்தார், ஒரு சஹாபி இருந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் நீங்கள் எனக்கு 3 தங்க காசுகள் எனக்கு தர வேண்டும் என்று ஒரு சஹாபி சொன்னார். உடனே அந்த நேரத்திலே பார்த்தார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிவதற்கு 4-5 நாட்கள் இருக்கிறது. அந்த 3 தங்க காசுகள் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று அந்த சஹாபி சொல்கின்ற பொழுது அருகிலே பார்த்தார்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருக்கிறார். யார் இவர்? நாயகத்தினுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் தான் ஃபதுல் இப்னு அப்பாஸ். நாயகத்திற்கு தம்பி முறையாக தம்பி அவரை அழைத்தார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ், என்னுடைய நான் வைத்திருப்பதிலிருந்து எடுத்து இவருக்கு இந்த கடனை சரி செய்து கொடு, இதை நிறைவேற்றி விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது யாருடைய மனதையும் நான் வேதனைப்படுத்தி இருப்பதை நான் சரி செய்ய வேண்டும். குரோதம் விரோதம் யாரையும் நான் சங்கடப்படுத்தியிருந்தால் வேதனைப்படுத்தியிருந்தால் அதை அனைத்தையும் சரி செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு நான் பெரிய ஆசைப்படுகிறேன் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் சொல்லுவது, இந்த உலகத்தில் சாதாரண ஒரு பிராணிகள், ஒரு கால்நடைகள், மிருகங்கள், ஏன் ஒரு பூனைக்கு கூட எந்த ஒரு தீங்கும் செய்யாதவர்கள், கஷ்டம் தராதவர்கள், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவருடைய இறுதி நேரத்திலே கையாளுகிறார்கள் என்றால் நம்முடைய இறுதி நேரம் நெருங்குகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரியாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இறக்கிற பொழுது கூட அவர்கள் சிறந்த முன்மாதிரி. பிறப்பிலிருந்து 63 வயது வரை அவர்களுடைய முழுக்க நம்முடைய குடும்ப வாழ்க்கையா, கணவன் மனைவிக்கு மத்தியிலா, அல்லது வியாபாரமா, தொழில்துறைகளா, கொடுக்கல் வாங்கலா, இபாதத்துகளா, அல்லது ரூஹ் பிரிவதா, சக்கராத்தா, எதுவாக இருந்தாலும் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நமக்கு படிப்பினை முன்மாதிரி இல்லாமல் எதுவுமே இல்லை. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சும்மாவா சொன்ன அல் குர்ஆனிலே, உங்களுக்கு நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்.
நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர் நடந்து அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவர்களை போய் ஜியாரத் செய்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கீ போகிறார்கள். நிறைய சஹாபாக்கள் அவருடைய முன்னோர்கள் நிறைய இடங்களுக்கு போய் அவர்கள் அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி ஜியாரத் செய்கிறார்கள். கபர் ஜியாரத் செய்துவிட்டு மக்களுக்கு மத்தியிலே வந்தார்கள். மக்களுக்கு மத்தியில் வந்துவிட்டு சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், அருமை தோழர்களே, இந்த உலகத்தை விட்டு நான் விடைபெறுவதற்கு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மிக விரைவிலே இந்த உலகத்தை விட்டு நான் மறைந்து விடுவேன். மறைந்துவிட்டு அருமை தோழர்களே, உங்களுக்காக வேண்டி நான் ஹவுதுல் கௌசர் தடாகத்தை வைத்து உங்களுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பேன். உங்களை நல்ல முறையிலே உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் பரிபூர்ணமாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்த ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி நான் ஹவுதுல் கௌசரை வைத்திருப்பதற்காக வேண்டி நான் முன் சென்று அங்கு தயாரிப்பிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களில் யாரும் இறந்தவர்களுடைய கபரை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதை நான் ரொம்ப பயப்படுகிறேன். உங்களுடைய முன்னோர்களோ அல்லது நான் இறந்து விட்டாலோ என்னை அடக்கம் செய்தாலோ கடவுளாக்க வேண்டாம், அதாவது வணங்க வேண்டாம், என்னை தூதராகவே என்னங்க ஜியாரத் செய்யுங்க, ஆனால் வணக்கம் செய்து விடாதீர்கள் என்ற இடத்திலே சொன்னார்கள். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே அப்படித்தான். அதாவது யாராவது நமக்கு நெருக்கமானவர்கள் யாராவது நம்ம விட்டு போய் அடக்கப்பட்டிருந்தாலும் கூட, அல்லது நல்ல மனிதர்கள் இறைநேச செல்வர்கள் அடக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கு போய் ஜியாரத் செய்வது என்பது, அதாவது துஆ செய்வது என்பது, இதெல்லாம் நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆனால் வணங்குவதற்கு அனுமதி என்பது இல்லை. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நேரத்திலே என்னை வணங்கி விடாதீர்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அடுத்து உங்களுடைய விஷயத்திலே நான் பயப்படுகிறேன். நீங்கள் போட்டி போட்டு சண்டை போட்டுக் கொண்டு இந்த துன்யாவிற்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய காசு வளங்கள் பொருளாதாரத்திற்காக வேண்டி சண்டை போடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன், அச்சப்படுகிறேன் என்று மௌத்திற்கு 4 நாட்கள் இருப்பதற்கு முன்பாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள். அவர்கள் எதற்காக பயப்பட்டார்களோ அந்த சூழ்நிலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் என்பது ஏற்படுகிறது. கடுமையான காய்ச்சல் 1-2 நாட்கள் இருக்கிறது. கடுமையான காய்ச்சலில் இருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது போர்வையை போர்த்திவிட சொல்கிறார்கள். நல்ல கம்பளி போர்வையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல் போர்த்தி விடப்படுகிறது. அந்த கம்பளி மேல் தொட்டால் அந்த உஷ்ணம், அந்த சூடு உடம்பில் அல்ல. சில நமக்குலாம் காய்ச்சல் வந்தா எப்படி கொதிக்கிறது தெரியுமா, என்ன சூடு தெரியுமா, இங்க தொட்டு பாருங்க, நெற்றியை தொட்டு பாருங்க என்றுதான் சொல்வோம். தொட்டு பார்த்தால் தான் சூடு தெரியும். ஆனால் நாயகத்திற்கு அவர்கள் மேல் அந்த மேலே போட்டி இருக்கிற அந்த போர்வையை தொடுகின்ற பொழுது கடுமையான சூடு. நாயகத்தை படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். மரண நேரம் நெருங்கிவிட்டது. படுக்கையில் இருக்கிறார்கள். கடந்து செல்கிறார்கள். அந்த உஷ்ணம் அப்படியே சூடு அடிக்கிறது. மேலே கடந்து செல்பவர்கள் மீது சூடு காற்று அடிக்கின்றது. அவ்வளவு கடுமையான காய்ச்சல். அவ்வளவு கடுமையான காய்ச்சலிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்பொழுது அருகிலே இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா அம்மா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி என்ன செய்கிறார்கள், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், அதே போன்று யாசீன் சூரா இவையெல்லாம் ஓதி நாயகத்தின் மீது ஊதி தடவி விட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வேலையை லேசாக்குவதற்காக வேண்டி அப்படி தடவிவிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நேரத்தில் இருக்கின்ற பொழுது, கடுமையான அந்த வேதனையில் இருக்கின்ற பொழுது, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அன்பு மகள் பாத்திமாவை அழைக்கிறார்கள். அழைத்துவிட்டு அவருடைய காதிலே ஒன்று சொல்கிறார்கள். முதலில் சொல்கின்ற பொழுது அவருடைய முகம் என்பது சிவந்து விடுகிறது. பாத்திமா இரண்டாவது முறை சொல்கிறார்கள். மறுபடியும் அழைத்துக் கொண்டு இரண்டாவது முறை அவருடைய காதிலே சொல்கிறார்கள். மகளுடைய காதிலே இரண்டாவது முறை சிரித்து விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்டாங்களா, உங்களுடைய தகப்பனார் உங்களை அழைத்து முதலில் ஒரு முறை காதில் சொன்னார்கள், உங்களுடைய முகம் சிவந்து விட்டது. இரண்டாவது முறை உங்களை அழைத்து உங்களுடைய காதில் ஏதோ சொன்னார்கள், உங்களுடைய முகத்திலே சிரிப்பை பார்க்கிறேன் என்று கேட்கின்ற பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கின்ற பொழுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய
என்னுடைய தந்தை முதல் அழைத்தார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், என்னுடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது, நான் இந்த உலகத்தை விட்டு நான் வஃபாத்தாகிவிடுவேன் என்ற செய்தியை சொன்னார்கள். அதை கேட்டு நான் கவலைப்பட்டேன். இரண்டாவது முறை என்னை அழைத்தார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், அம்மா பாத்திமா, நான் இறந்த பின்பு என்னை முதலில் வந்து சந்திப்பது நீதான் என்று சொன்னார்கள். இதைவிட வேற என்ன சந்தோஷம் வேண்டும்? அதை கேட்டவுடன் என்னுடைய முகத்திலே சிரிப்பு வந்து விட்டது என்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா அம்மா அவர்களிடம் சொல்கிறார்கள். அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்பு ஒரு 5-6 மாதங்கள் தான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தானார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது மகளையோ தகப்பனார் அழைத்து நான் வஃபாத்தாகி விடுவேன் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகள் என்ன? எத்தனை இடங்களில் என்ன நிலைப்பாடாக இருக்கும்? எப்ப சொத்தை பிரிக்கலாம்? எத்தனை இடங்கள் அது இருக்கு? அல்லது யாராவது நான் வஃபாத்தாகிவிட்டேன் என்று சொன்னால் அடுத்து நீதான் முதல்ல வரணும். இவர் போறது இல்லாம அடுத்து நம்மள சொல்றாரு, அடுத்து நம்ம பின்னாடியே போகணும். அந்த ஒரு நிலைப்பாடுகளுடைய ஒரு பக்குவத்தில் ஒரு ஈமான், ஒரு இறையச்சம் தான் இன்றைக்கு நிறைய இடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா நாயகத்தோடு எவ்வளவு இரக்கம், எவ்வளவு அன்பு பாசங்கள், எவ்வளவு ஈமானோடும் எவ்வளவு தக்குவாவோடும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி நேரத்திலே அடுத்ததாக ஹசன் ஹுசைன் இருவரையும் அழைக்கிறார்கள். தன்னுடைய பேரக்குழந்தையை அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு ஹசன் ஹுசைன் இருவரையும் கட்டி அணைத்துக் கொண்டு அவர்களுக்கு முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஹசன் ஹுசனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், இவர்களுக்கு சங்கை செய்யுங்கள், ஏனென்றால் இவர்கள் ஷஹீதாக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அடுத்து ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு ஒரு நாள் தான் இருக்கிறது. ஒரு நாள் இருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருக்கின்ற அதாவது ஒரு மீதி அவரிடம் பொருளாதார காசு வழங்கல் என்றால் ஒரு 6 தங்க காசுகள் இருக்கிறது, அல்லது ஒரு அறிவிப்பில் 6 தீனார்கள் என்று வருகிறது ஹதீஸில். அந்த 6 தங்க காசு அல்லது 6 தீனார்கள் அதை என்ன செய்கிறார்கள்? அதை சதகா செய்ய சொல்லி சஹாபாக்களிடம் கொடுத்து விடுகிறார்கள். அது சதகா செய்யப்படுகிறது. அடுத்ததாக அவர்கள் வைத்திருந்த போர் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை, கவசங்களை அதை அன்பளிப்பு செய்ய சொல்கிறார்கள். அதை அன்பளிப்பு செய்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அடிமை யார் இருந்தார்களோ ஒரு சில அடிமைகளை உரிமை விடுகிறார்கள். நீங்கள் சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அடுத்து அந்த சஹாபாக்கள், இந்த உம்மத்துகள் எதையெல்லாம் செய்தால் வெற்றி அடைவார்களோ எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சார்ந்த எந்த பாவமும் செய்யாத, மனதளவில் கூட தவறே பாவத்தை நினைக்காத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரேனும் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், யாரேனும் நான் உங்களுக்கு குற்றம் குறைகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், யாருக்கேனும் பயன்பட்டிருந்தால் அதை சொல்லுங்கள் என்று எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு 12 நாட்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டிலே இருந்ததால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் எண்ணெய் ஊற்றி விளக்குதானே 12 நாட்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. 12வது நாள் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் ஈருலக தென்றல் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களை போன்ற சிறந்த தலைவர் யாரும் இல்லை, இந்த உலகத்தில் அவரை போன்ற சிறந்த அரசர் யாரும் கிடையாது. ஆனால் இறுதி நேரத்திலே அவர்களுடைய வீட்டிலே விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லை, இருட்டாக இருக்கிறது. ஒரு சில சஹாபாக்கள் தெரிந்து அவர்கள் வீட்டுக்கு போய் எடுத்து வந்து விளக்கேற்றினார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. இப்படி அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த மரண நேரத்திலே அவர்கள் அந்த வேதனையிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். ஆயிஷாவை அழைத்து விட்டு சொன்னார்கள், ஆயிஷா, அன்றொரு நாள் ஒரு ஈமான் இல்லாத பெண் ஒரு ஆட்டு முன்சப்பையிலே விஷம் தடவி எனக்கு கொடுத்தது, அதை நான் சாப்பிட்டது இப்பொழுது வேலையை காட்டுகிறது. 2 முறை ஆட்டு சப்பையிலே, ஆட்டு முன்சப்பையிலே 2 பெண்கள் விஷம் தடவி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை சென்ற சுமாரை நான் சொன்னேன், ஒரு முறை அந்த இறைச்சி பேசியது, அதை சாப்பிடாமல் விட்டுவிட்டார்கள். 2வது முறையும் அவர்களுக்கு தெரிந்தும் கூட என்னங்க அதை சாப்பிட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திற்கு ஒன்றும் ஆகவில்லை, இறைவன் பாதுகாத்தார். ஆனால் சொன்னார்கள், அன்றொரு நாள் ஆட்டு முன்சப்பை விஷம் தடவி சாப்பிட்டது இப்பொழுது என் குடலை அப்படியே துண்டு துண்டாக ஆகிறது, என்னுடைய வயிறெல்லாம் கொதிக்கிறது. ஆயிஷா,
அன்று நான் சாப்பிட்டது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் அந்த படுத்த படுக்கையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். காய்ச்சல் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, சூடு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, என் மீது நீரை ஊற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, கிட்டத்தட்ட 6-7 குடல்கள் இருக்கின்ற அளவிற்கு தண்ணீரை கூட்டி நாயகத்தின் மீது ஊற்றுகின்ற பொழுதுதான் லேசாக அந்த காய்ச்சல், அந்த சூடு கொஞ்சம் தணிந்தது என்ற ஹதீஸிலே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அப்படி எழுதுகின்ற பொழுது அங்கு ஒரு சஹாபி பெண்மணி வருகிறார்கள். வந்து பார்த்தால் நாயகத்தின் மீது இப்படி தண்ணீர் ஊற்றப்படுகிறது, கடுமையான சூடாக இருக்கிறது, கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது. நாயகத்தால் தொழுக போக முடியவில்லை, தரதரவென்று இழுத்து போகிறார்கள், போக முடியவில்லை, திரும்பியும் கொண்டு வந்து படுக்க வைக்கின்றார்கள். இவ்வளவு வேதனையில் இருப்பதை ஒரு சஹாபி பெண்மணி வந்து பார்த்து கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், இறுதி தூதரே, உலகத்தில் சிறந்த தூதுவரே, சிறந்த மனிதரே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்கராத்தா, இப்படிப்பட்ட ஒரு வேதனையா என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், உம்மத்திலேயே, உலகத்திலேயே மனிதர்களை விட நபிமார்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து, அதிக நன்மை இருக்கிறது. அதிக நன்மை, உயர்ந்த அந்தஸ்து, அந்த அடிப்படையிலே அதிகமான வேதனையும் நபிமார்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது என்று அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அருகில் ஆயிஷா அம்மா அதை கேட்டுவிட்டு அருகில் அவருக்கு சொல்கிறார்கள், ஆயிஷா அம்மா, அதுவரை நான் நினைத்திருந்தேன், யாராவது படுத்த படுக்கையில் ஆகிவிட்டால், கடுமையான நோய் வந்து வஃபாத் ஆகிவிட்டால் என்ன பாவம் செய்தார்களோ, இப்படி ஒரு நோய் வந்து படுத்த படுக்கையில் இருந்து சித்திரவதைப்பட்டு வேதனைப்பட்டு இவருடைய ரூஹ் பிரிந்து விட்டது, என்ன பாவம் செய்தார்களோ என்று அதுவரை நான் பேசுவேன். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல மரணத்தினுடைய அடையாளம் என்பது கடுமையான நோய் ஏற்பட்டோ, படுத்த படுக்கையில் இருந்தோ, கடுமையான சித்திரவதைப்பட்டோ ரூஹ் பிரிகிறது என்றால் அது நல்ல மரணம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போதிலிருந்து யார் எந்த நோய் வந்து படுத்த படுக்கையில் இருந்து ரூஹ் பிரிந்தால் அதிலிருந்து நான் யாரை பார்க்கும் அவர்களுக்கு துஆ தான் கேட்பேன். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எனக்காக துஆ செய்யுங்கள் தான் சொல்லுவேன் அவங்க. அதிலிருந்து நான் யாரையும் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்வார்கள். இன்றைய காலகட்டத்திலும் அப்படித்தானே சொல்கிறார்கள், எத்தனை இடங்களில் சொல்லுகிறார்கள். நோய் என்பது எல்லாத்துக்கும் தான் வருது. எத்தனையோ பேர் ஒரு பாவம் செய்யாதவர்களும் கடுமையான நோய் வந்து படுத்த படுக்கையில் இருந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்திருக்கட்டும் அல்லது பாவம் செய்யாமல் இருந்திருக்கட்டும், அவர் நோயை கொடுத்து அல்லாஹ் வஃபாத்தாகிறாங்க. எதற்கு? தௌபாவுடைய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க பாவம் செய்ததற்கு, தௌபா செய்வதற்கு, பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படி அவர் மௌத்தை பார்க்கணுமே, தூங்குறது மாதிரி இருக்கிறாங்க. தூங்க போனாரு அப்படியே வஃபாத்தாயி தூங்குறது மாதிரி படுத்திருக்கிறாங்க. ஏங்க அவர் தூக்கத்திலே வஃபாத்தாயி எப்படி கைமா சொல்லியிருப்பாரு? எத்தனையோ பேர் எத்தனையோ நடக்குதா இல்லையா? நல்ல மரணம் என்பது நம்முடைய மரணம் முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் மனிதர்கள் பாவம் செய்யாத யாருமே இல்லை. நம்முடைய பாவங்களுக்கு தௌபா செய்ய முடியும். நம்முடைய இறுதி நேரம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கிறார்கள். அவருடைய இறுதி நேரத்தில் அதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்தில் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு வந்து அறுதல் உண்மை கொடுக்கிறார். அறுதல் உண்மை சொன்னா படுக்க படுக்க ரொம்ப வருடங்களாக இழுத்து கொண்டு படுப்பது. ரொம்ப வருடங்களாக 5 வருடங்கள் 10 வருடங்கள் இழுத்து கொண்டு அறுதல் உண்மை, அப்படிப்பட்ட ஒரு மரணத்தையும் கொடுத்து விடாதே, திடீர் ஒரு மரணத்தையும் கொடுத்து விடாதே. வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீசுகளில் எழுதுகிறார்கள், படுக்க படுக்கை என்றால் ஒரு 10 நாள் 15 நாள். எத்தனை நோய் வந்தவங்களை பார்த்திருப்போம். அந்த நோயை சொல்ல, ஆனா கடைசியில் அவங்க ரொம்ப முடியாம படுக்க அந்த 10 நாள் 15 நாளா தான் இருக்கும். பார்த்திருப்போம் அதிகமா. அப்போ அந்த 10 நாள் 15 நாள் அது நல்ல மரணம் என்பதை நாம் ஹதீசுகளிலே பார்க்க முடிகின்றது. அப்படி அந்த இறுதி நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதனையில் இருக்கிறார்கள். அந்த கடைசி நேரத்தில் சொன்னாங்க, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் என்று சொன்னார்கள். ஜனங்களை, முஃமின்களை, சஹாபாக்களே, நீங்கள் ஒருபோதும் தொழுகை விட்டு விடாதீர்கள், தொழுகை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்களை யாரையும் மட்டமாக, கீழ்த்தரமாக, கஷ்டமாக நீங்கள் நடத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து இதெல்லாம் கலிமா சொன்னாங்க. அஸ்ஸலாத், தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய நல்ல முறையில் நடத்துங்கள். அடுத்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொன்னார்கள். அடுத்து இறுதியாக சொன்னார்கள், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக மரணம் என்பது உண்மையிலேயே பெரிய வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது. சக்கராத் என்பது உண்மையிலேயே வேதனை தான். யா அல்லாஹ், என்னுடைய சக்கராத்தை லேசாக்கு, என்னுடைய உம்மத்துடைய சக்கராத்தை லேசாக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்தில் கேட்டார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சக்கராத்தை லேசாக்கி கொடுப்பாராக. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
இந்த நாயகத்தினுடைய வரலாறை நான் கிதாபுகளில் படித்து வருகின்ற பொழுது ஒரு விஷயத்தை வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு மூலையிலே எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் என்றால், அந்த விஷயத்தை சொல்லாமல் நான் நிறைவு செய்ய மனவரவில்லை. அந்த விஷயத்தை என்ன சொல்கிறார்கள் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறார்கள். என்னங்க, அவர் மௌத்தானாருங்க, சஜ்தாவிலே மௌத்தாயிட்டார், குர்ஆன் ஓதிட்டே மௌத்தாயிட்டார், திக்ர் செய்யறதே மௌத்தாயிட்டார், அல்லது தொழுகையில மௌத்தாயிட்டார். எவ்வளவு நல்ல மரணம்! இது நல்ல மரணம் தான், இது உயர்ந்த மரணம் தான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மரணம்? அவர்கள் எப்படி மரணமானார்கள்? ஆயிஷா அம்மா அறிவிப்பு செய்கிறார்கள், உலகத்திலே எனக்கு அல்லாஹ் மிக உன்னதமான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நாயகத்தினுடைய ரூஹ் என்பது என்னுடைய மடியிலே தெரிந்தது. ஆயிஷா அம்மாவுடைய அன்பு மனைவியினுடைய மடியில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரூஹ் என்பது தெரிந்தது. குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அல்ல, தொழுகின்ற பொழுது அல்ல, சஜ்தாவில் அல்ல, தூக்கத்தில் அல்ல. அதற்காக அதை நாம் குறை சொல்லவில்லை, அது உயர்ந்ததுதான் அந்த மரணம் எல்லாம். ஆனால் நாயகத்தினுடைய மரணம் என்பது தன்னுடைய மனைவியினுடைய மடியிலே ரூஹ் பிரிந்திருக்கிறது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து அந்த 63 வயது வரை இறக்கின்ற பொழுது தங்களுடைய ரூஹ் பிரிகின்ற பொழுது கூட லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த படிப்பினையில் அல்லாஹ் நமக்கு பாடம் புகட்டுகிறான். உங்களுடைய மனைவி நீங்கள் எவ்வளவு நேசிக்க வேண்டும், உங்கள் கணவன் மனைவி எவ்வளவு இணக்கமாக எவ்வளவு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை நாயகத்தினுடைய ரூஹ் பிரிவதிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறான், படிப்பினை தருகிறான் என்றால், அதை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இறுதி நேரத்தை முன்கூட்டியே நமக்கு அறிவிப்பு செய்வானாக. மிக நீண்ட நாட்கள் இழுத்து கொண்டு படுப்பதை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய இறுதி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. வாழும் காலமெல்லாம் முழு ஆஃபியத் என்ற ஆரோக்கியத்தோடு அந்த ஏக இறைவன் ஒருவரை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நமது உடன் பிறந்தவர்களுக்கும் நமது உற்சாக உறவினர்களுக்கும் நமது உஸ்தாத்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து கபரில் அடைந்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப முன்னோர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், உஸ்தாத்மார்கள் அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அவருடைய கபரை பிரகாசமாக ஆக்கி அவருடைய கபரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தின் இழிப்பை விரித்து அவருடைய கபரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தின் காற்றை வீச செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி வழங்கி அவர்களுக்கும் நமக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவானாக. ரப்பல் ஆலமீனே, இந்த துன்யாவில் வாழுகின்ற பொழுது இந்த துன்யாவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பலாய் முசீபத்களை விட்டும், மோசமான திடீர் மரணங்களை விட்டும், கெட்ட வியாதிகளை விட்டும், ஈமான் இழப்பதை விட்டும், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நீங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.